ஹாய் காய்ஸ், இது உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு இது பார்ட் 4. இது டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் நான் யூடியூப் சேனலில். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிலர் வந்து என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி போட்டாலே வந்து பேர்ன் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. அதாவது வந்து மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்பீக்கர் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி போர்டை சூஸ் பண்ணணும். போர்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்விட்ச் பண்ணணும். ஆர்எம்எஸ் பவரை வச்சு கால்குலேஷன் போட்டோம்னா டிரான்ஸ்ஃபார்மரோட ஆம்பியருக்கும் வோல்ட்டுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். விஷயம் என்னென்னா அதுதான். சிலர் வந்து எப்படி நினச்சிக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் நான். ஒருத்தர் வந்து ஹம்மிங் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஹம்மிங் வர ரீசன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது வந்து மெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா கனெக்ஷனும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹம்மிங் வருது அப்படின்னா மெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரவுண்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் கிரவுண்டாக தான் இருக்கும். நானும் அதை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து மெயினாக வந்து கிரவுண்டு தான் இருக்கும். அந்த கிரவுண்டை மட்டும் கரெக்டாக எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது சால்ட் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக அப்படியே நின்றுடும். ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வரலாம். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இது வந்து 4440 ஐசி. இது வந்து பார்த்திங்கன்னா 12012 ஒரு 3 ஆம்ப் இந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்து இப்போ இந்த மாஸ்ஃபெட் போர்டுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் போர்டு கொடுத்து அது ஒர்க் ஆகுங்களா? ஒர்க் ஆகாது. அப்படிங்கிறப்ப அது வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல. அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஏற்ற மாதிரி போர்டை வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணி எடுக்கிறதுல தான் விஷயமே இருக்குது. அந்த கால்குலேஷன் மட்டும் கரெக்டாக போட்டு அதோட ஆம்பியர் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எஸ்டிகே ஐசி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 24/24 5 ஆம்பியர் கொடுத்தாவே எல்லா சேனலுமே ஒர்க் ஆகும். அது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் கொடுத்துருக்க வோல்டேஜ் அதே மாதிரி ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே ஐசி எல்லாமே கம்மியான ஆம்பியர் கொடுத்தாவே எல்லா சேனலுமே எடுக்கும், பர்ஃபெக்டாக எடுக்கும். ஏன்னா நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சொல்கிறேன். 414 ஐசிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 24/24 8 ஆம்பியர் இல்லை 5 ஆம்பியர் கொடுத்தாவே போதும். 5 ஆம்பியர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடுத்துருக்கேன் நான். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஏன் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு உண்மையான ரீசன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 24/24 5 ஆம்பியர். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5/10 இன்ச்சு யூஸ் பண்ணுறேன். 5/10 இன்ச்சு. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சப்பு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 இன்ச்சு சப்பு யூஸ் பண்ணுறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே 8 ஓம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 ஓம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 ஆம்பியருக்குள்ளே அடங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடங்காது. 4 ஓம்ஸுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி எஸ்டிகேசி வந்து 5 ஆம்பியர் போட்டால் கரெக்டாக மேட்சிங்காக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர், மாஸ்ஃபெட்டு, இந்த மாதிரி என்ஜேடபிள்யூ இந்த மாதிரி ஐசியெல்லாம் போட்டோம்னா வோல்டேஜ் அதிகமாக கொடுக்கணும். அதே மாதிரி ஆம்பியர் கரெக்டாக கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தா மட்டும் தான் வேலையை செய்யும். அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஏன் பேர்ன் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லியிருந்தேன். அது போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன் நான். அது ஏன் பேர்ன் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 100 வாட் ஸ்பீக்கரு 10 இன்ச்சு லோட் பண்ணேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பேஸ் வைப்பேன். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங்கோசரம் டெஸ்ட் லேம்பில் தான் போட்டுருந்தது. அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்சுலேஷன் வந்து பார்த்திங்கன்னா உரிச்சிட்டு வந்தது தவிர வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் வாங்குறது எல்லாமே அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. நமக்கு மெயின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்எம்எஸ் பவர், ஸ்பீக்கரோட ஆர்எம்எஸ் பவர் வச்சு போர்டுக்கான ஈக்குவல் பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ வருதோ கால்குலேஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது கால்குலேஷனோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஆம்பியரோட வோல்டேஜ் இன்ட்டு பண்ணோம்னா ஈக்குவல் டு போட்டோம்னா என்ன வாட்ஸ் வருதோ அந்த வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் எத்தனை வாட்ஸ் வருதோ அத்தனை வாட்ஸ் ஸ்பீக்கர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் எப்படி கால்குலேஷன் பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 4440 ஐசி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைடு போயிடுச்சு. அதே மாதிரி இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐசி போயிடுச்சு. அது அடுத்த வீடியோவில் போடல. இது ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன் நான். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டேன் நான். இந்த ஆம்ப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதான் எங்கள் மாமா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் மாமா கொடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டார் 2000 சொல்லி. அதில் வந்து என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது வந்து
ஃப்ளிப்கார்ட்டில் போடுறது அதாவது 2000 வாங்கினா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதாவது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறதுல இது இல்லை. 2000க்கு உண்டான இது உள்ளே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3550 ஐசி போட்டிருந்தாங்க. 3550 5 டிரான்சிஸ்டர் போட்டிருப்பாங்க. அது அந்த நம்பர் பார்த்து சொல்கிறேன் நான். அந்த நம்பர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2N3773 அந்த டிரான்சிஸ்டர் போட்டு மேக் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சைடு போயிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா மோனோ பண்ணிவிட்டு ஒரு சைடு சேனல் எடுத்து விட்டு ஒரு சைடு மட்டும் போட்டிருக்கேன். அந்த ஆடியோ டெஸ்டிங் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் நான் கண்டிப்பாக. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி அவ்வளோதான். கரெக்டான அதாவது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ஆம்பியர் இன்ட்டு போட்டோம் அப்படின்னா ஈக்குவல் டு வாட்ஸ் வரும். அந்த வாட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஸ்பீக்கரோட எல்லா வாட்ஸையும் கால்குலேஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டால் பெஸ்ட்டாகவே இருக்கும். அதோட அதிகமாக போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் லாங் லைஃப் வரும். அதேமாதிரி ஹீட் ஆகாது. அதேமாதிரி அதுதான் விஷயம், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பிரிட்ஜ்டு மோனோ இந்த 5 மாஸ்ஃபெட்டு அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 மாஸ்ஃபெட்டு 2 மாஸ்ஃபெட்டு ஜாயிண்ட் ஆகிருக்கும். IRF 250 இது IRF 250 5 ஸ்பீக்கருக்கு. அதே மாதிரி பிரிட்ஜ்டு மோனோ போட்டிருக்கேன் நான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 24 15 ஆம்பியர் போட்டிருக்கேன். இந்த கெப்பாசிட்டரே கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 கேன் போடலாம். 4 கேன் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது வந்து பேஸ்லாம் இன்ஸ்டன்ட் பேஸ் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் கெப்பாசிட்டர் போடுறது. நான் அதுக்கோசரம் அடுத்த வீடியோ போடுறேன் நான். அதுதான் மெயின் விஷயம். என்னென்னா அதுதான் விஷயம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 2.1 இது 4440 ஐசி போட்டது இது. இதுவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கான மேட்சிங் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா எந்த போர்டாக இருந்தாலும் சரி கரெக்டாக ஒர்க் ஆகும். எந்த இதுவும் பேர்ன் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான வோல்டேஜ் கரெக்டான ஆம்பியர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த போர்டுக்கான இது கரெக்டாக அமைஞ்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வாட்ஸு ஓம்ஸ் அதை மட்டும் பார்த்துட்டு கரெக்டான கொடுத்தோம்னா பேர்ன் ஆகாது. நான் பேர்ன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வீடியோவை போடுறது. சிலர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டவுட்ஸ் கேட்குறீங்க. டவுட்ஸ் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மர்னாலே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆகுது. அப்படி கிடையாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐசிக்கான வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கான இதை மேட்ச் பண்ணி நம்ம ஸ்பீக்கர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 15,000 20,000 மேலே போயிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 45 டிரான்ஸ்ஃபார்மர் முதற்கொண்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா 8 ஃபுட் டிரான்சிஸ்டர் 5200 போட்டதாக இருக்கட்டும் இல்லை மாஸ்ஃபெட்டாக இருக்கட்டும் ஜாயின் பண்ணி போட்டிருப்பாங்க. அதிலலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டீப் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். 4 கேன் போட்டு பிரிட்ஜ் ரெக்டரி நல்லா பெருசாக போட்டிருப்பாங்க. 3510 இல்லை 5510 கூட போடலாம். அதில் வந்து போட்டிருப்பாங்க. அது நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 45 அதிகமான வோல்டேஜும் அதே மாதிரி வரும். 5200க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் இப்போ வர இதில் எல்லாமே குமார் டிரான்சிஸ்டர் பேஸ்டு STK மாடியூலாக இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாமே வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உள்ளே இருக்க பவர்ஃபுல்லாகவே வெளியே தள்ளும். இல்லை வோல்டேஜ் கம்மி இப்போ 24 கொடுத்தா அந்தளவுக்கு இருக்காது. வோல்டேஜ் அதிலே எழுதியிருப்பாங்க. இந்த வோல்டேஜ்னு இந்த வோல்டேஜ் தரலாம். அதாவது மேக்ஸிமம் வோல்டேஜோட ஒரு 5 வோல்டேஜ் கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரி வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கணும். அதான் மேட்சிங் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மருக்கும் ஆடியோ போர்டுக்கும் ஸ்பீக்கருக்கும் 3த்துக்கும் மேட்ச் பண்ணோம்னா அங்கே வேலையே முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஒரு ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஆகிறதுக்கு அதுதான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க, வியூஸ் வருது, ஆனால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் போடுறேன் நான். டவுட்ஸ் வேணும்னா கால் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன் நான். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.